リヴァイだ。五条悟。அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா டோக்கியோ பிரசன்ட் டே. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இப்போ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கிராஜுவேஷன் முடிச்சதும் மேஜர் ஜெனரல் கான்ட்ராக்டிங் கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணேன். டீசென்டான சேலரியோட அந்த வேலை எனக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது. எனக்கு இப்போ 37 வயசு ஆகுது. இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில எது இல்லைன்னு கேட்டீங்கன்னா அது என்னோட வாழ்க்கை துணை. உண்மையை சொல்லணும்னா கடந்த 37 வருஷமா எனக்குன்னு ஒருத்தரும் இருந்ததில்லை. ஆனா அதை நினைச்சு நான் என்னைக்கும் கவலைப்பட்டதே இல்லை. ஹலோ சார், நாங்க இங்க இருக்கோம். ஏன் சார் லேட்டு? ஹே, எப்படி இருக்க? சாரி, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன விஷயமா வர சொன்ன? ஹலோ சார், என் பேரு மிஹோ சவாதரி. உங்களை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஓ, என்னோட பேரு சத்துரு மிகாமி. ஆஃப் கோர்ஸ் உங்களை எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க தான் ஃபேமஸ் ஆச்சே. என்னது ஃபேமஸா? ஐ மீன் அந்த ரூமர்ஸை பத்தி. ரூமர்ஸா? அது என்ன சார்? கம் ஆன் மேஹோ, அவர் உன்ன டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. போதும் விடுங்க சார், பாவம் இவ அழுதுற போறா. சரி சரி, எதுக்காக இங்க வந்திருப்பான்? என்கிட்ட மேரேஜ் அட்வைஸ் எதிர்பார்க்கறானோ? சரியா நின்னுட்டு பேசிட்டு இருக்கோம். சரி வாங்க சார், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடலாம். நான் ஒரு அழகான பிளேஸ புக் பண்ணிருக்கேன் சார். அடடா, எனக்காக ஸ்பெஷலா டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான். என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். அது பக்கத்துல தான் இருக்கு, வாங்க. அச்சச்சோ, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவே மறந்துட்டேனே. சார், இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருக்கலாம். உறுதி செய்யப்பட்டது. வெப்ப எதிர்ப்பு சோதனை வெற்றி பெற்றுள்ளது. கத்தியால குத்தி என்னை எப்படி சாகடிக்க முடியும்? உறுதி செய்யப்பட்டது. ஆயுத எதிர்ப்பு சோதனை வெற்றி பெற்றுள்ளது. சோதனை தொடர்கிறது. உடல் எதிர்ப்பு சோதனை வெற்றி பெற்றுள்ளது. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, எமர்ஜென்சி. ரொம்ப வலிக்குது இந்த ரத்தம். உறுதி செய்யப்பட்டது. வலி நீக்கம் பெறப்பட்டது. ரத்தம் தேவைப்படாத ஒரு உடலை உருவாக்குகிறது. எதுவும் பேசாத, தயவு செஞ்சு அமைதியா இரு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. குளிர் அதிகமா இருக்கு. குளிர் எதிர்ப்பு சோதனை வெற்றி பெற்றது. வெப்ப எதிர்ப்பு, குளிர் எதிர்ப்பு, குளிர் மற்றும் வெப்ப எதிர்ப்பு சோதனை. இது புதிய திறன்களை வளர்க்க வழிவகுக்கிறது. அப்படின்னா நான் சாக போறேனா? ஒரு நிமிஷம் இங்க வா. என் கம்ப்யூட்டர்ல இருந்து ஹார்ட் டிரைவை வெளியேடு. அது தண்ணியில போட்டு மொத்த டேட்டாவையும் டெலீட் பண்ணிடு. தகவல்களை நீக்கும் முயற்சி. தகவல் இல்லாததால் முயற்சி தோல்வியுற்றது. மாற்று நடவடிக்கை. மின்னோட்ட எதிர்ப்பு பெறப்பட்டது. பக்கவாத எதிர்ப்பு. பக்கவாத எதிர்ப்பு சோதனை வெற்றி பெற்றது. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சார். சரி, நீ அழாத. நான் ஆசைப்பட்டதெல்லாம் இவளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்ன்றது மட்டும்தான். விடு,
அத பத்தி யோசிக்காத. மிகாமி சார், அவளை சந்தோஷமா பாத்துக்கோ. என் கம்ப்யூட்டரையும் பத்திரமா பாத்துக்கோ. என்னோட சாவு இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. நான் இந்த ஜென்மத்துல என் வாழ்க்கைய வாழாம இறந்து போறேன். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் பிறந்தேன்னா மோசமானவனா இருப்பேன். தனித்துவமான திறன் வேட்டையாடும் சோதனை வெற்றி பெற்றது. 30 வயசாயும் நான் என் வாழ்க்கைய வாழாம இருந்தா ஒரு மெஜிஷியனா ஆவேன். அதுவே 40 வயசு வரைக்கும் இருந்தேன்னா நான் கண்டிப்பா ஒரு ஞானி ஆவேன். கூடுதல் திறன் ஞானியின் திறன். ஞானியின் திறன் பெறப்பட்டுள்ளது. தனித்துவமான திறன் வெற்றி பெற்றுள்ளது. தனித்துவமான திறன். அமைதியாயிரு. நானும் அமைதியா இருக்கதான் ஆசைப்படுறேன். சார், நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்ததுன்னே புரியலையே. ஆனா நான் ஞானி ஆகிறத பத்தி யாரோ என்ன கிண்டல் பண்ண மாதிரி இருந்தது. ஆமா, அப்பதான் யாரோ என்ன குத்துனாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. உண்மைதான். இது வரைக்கும் நான் எதுக்கும் பயந்ததே இல்லை. நான் ஸ்கூலுக்கு போன முதல் நாள் தான் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நான் ரொம்ப பயந்தேன். இப்ப என்ன குத்திட்டாங்க. ஆனா எனக்கு வலிக்கல. ஆனா நான் இன்னும் உறைஞ்சு போகல. என்னால கண்ணை திறக்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது. என் கால்களையும் கைகளையும் என்னால உணர முடியாது. என்னோட உடல் என்கிட்ட இல்லை, ஆனா உணர்வு இருக்கு. அதென்ன பாறையா? அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இல்லையா? அப்படின்னா இப்ப நான் எங்க இருக்கேன்? பாறைகள். எனக்கு இப்போ உயிர் இருக்கா இல்லையா? என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்னது அது? அது ஒரு செடி தானே. என்னால என் வாயை அசைக்க முடியுது. குரலும் இருக்கு. இப்ப மறைஞ்சிருச்சு. நான் கரைஞ்சிட்டேனா? இது என் உடம்பு முழுக்க பரவுது. என்ன இது வித்தியாசமா இருக்கு? இது என்னன்னே புரியலையே. நான் உண்மையாவே இறந்துட்டேனா? ஒரு மனுஷனால செடியை முழுங்க முடியுமா? ஓ, எனக்குள்ள என்ன நடக்குது? இப்ப அவங்க 2 பேருக்கும் என்ன ஆயிருக்கும்? ஹார்ட் டிஸ்க்ல இருந்த டேட்டாவை டெலீட் பண்ணிருப்பாங்களா? என்னாச்சு? எனக்கு இப்போ என்னாச்சு? நான் இப்போ பவுன்ஸ் ஆறேன். எனக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கு. என் வெளித்தோற்றம் எப்படி மாறி இருக்கு? ஓ ஓ, புரிஞ்சிருச்சு. இது எப்படி நடந்ததுன்னே புரியலையே. நான் ஒரு காலத்துல எவ்வளவு கட்டுமஸ்தான ஆணழகனா இருந்தேன். இப்போ எல்லாமே மாறி உருவமே இல்லாத மாதிரி ஆயிட்டேனே. விதியோட விளையாட்டை யாரால மாத்த முடியும்? நான் இப்போ ஒரு ஸ்லைம் தானே. ஆமா, நான் இப்போ மனுஷன் இல்ல. இத பாக்கும்போது நான் இறந்து போய் ஒரு புது ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கு. ஒரு ஸ்லைமா. இப்போ இந்த மாற்றம் எவ்வளவு நாள் நீடிக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு வகையில இந்த உடம்பு வசதியா தான் இருக்கு. நான் சாப்பிடவும் தேவையில்ல, தூங்கவும் தேவையில்ல. நான் எதனால செடிங்களை சாப்பிடுறேன் நீங்க கேட்கலாம். ஏன்னா எனக்கு அதை தவிர வேற எந்த வேலையுமே இல்ல. நான் இப்படி சும்மா இருக்கிறத நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அது சரி, நான் இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஆமா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது எங்க போயிருக்கும்? நான் இன்னும் டாய்லெட்க்கு கூட போகலையே. பதில், இது பிரெடேட்டரின் வயிற்றுக்குள் சேமிக்கப்பட்டிருக்கும் தனித்திறன். இந்த குரல் நான் குத்தப்பட்டு போ கேட்ட குரல் மாதிரியே இருக்கே. யார் இது? பதில், இது ஒரு மெஜிஷியனின் தனித்துவமான திறனின் விளைவு. திறன்கள் நிலைப்படுத்தப்பட்டால் எதிர்வினை வேகம் இப்பொழுது வேகமாக செயல்படுத்தப்படுகிறது. எனது மெஜிஷியனா? திறன்னா நீங்க திறமைன்னு சொல்றீங்களா? சரி, இந்த பிரெடேட்டர்னா என்ன? இது பொருட்களை உட்கொள்வதற்கும் அவற்றை உங்கள் உடலுக்குள் பகுப்பாய்வு செய்வதற்கும் உங்களை அனுமதிக்கிறது.
பகுப்பாய்வு முடிந்த பொருளை உங்களால் பிரதிபலிக்கவும் முடியும். ஓ நீங்கள் உட்கொள்ளும் பொருளை வயிறு சேமிக்கிறது. பகுப்பாய்வு செய்ய முடியாத தீங்கு விளைவிக்கும் பொருளையும் தனிமைப்படுத்த முடியும். ஒரு ஸ்லைமுக்கு இருக்க வேண்டிய திறமை தானா இது? சரி, அப்படின்னா ஒரு பரிசோதனையா நான் சாப்பிட்ட இந்த செடிய ஆராய்ந்து பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா? பகுப்பாய்வு முடிந்தது. இப்பொழுது மூலிகைகள். மாயாஜாலம் மிகுந்த பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடிய மூலிகைகள். இது குணப்படுத்தும் மருந்துகளில் மூலப்பொருளாக வழங்கப்படுகிறது. மாயாஜால நிலமா? ஆம், எல்லாவற்றிலும் காணப்படும் ஒரு சிறந்த ஆற்றல் மிக்க பொருள். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அனைத்து மந்திர உயிரினங்களின் வாழ்க்கையிலும் இதுவே முக்கியமான அங்கம். முக்கியமான அங்கமா? புரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த குகை முழுக்க அதுதான் நிறைஞ்சிருக்கா? அதனாலதான் விலை மதிப்பில்லாத மூலிகைகள் எல்லாம் இங்க வளருதா? கரெக்ட் தானே? அப்படின்னா இங்க இருக்கிற மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணி என் வயித்துல சேகரிக்க முடியும். அந்த குணப்படுத்துற பகுதிகளை மட்டும் பத்திரமா என்னோட வயித்துக்குள்ள சேகரிச்சு வச்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படியா? அப்ப ஓகே. அப்படின்னா நான் இந்த குகையில இருக்கிற எல்லா மூலிகைகளையும் முழுங்கிட்டு அது என்னோட வயித்துக்குள்ளேயே ஒரு மருந்தா மாத்தி அது எல்லாத்தையுமே நான் சேகரிச்சு வச்சுக்கிறேன். சோ எனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் நான் அதை பயன்படுத்திப்பேன். ஆனா இதெல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா செடிகளுமே விலை மதிப்பில்லாததுன்னா அப்போ இங்க இருக்கிற பாறைகளும் விலை மதிப்பில்லாத ஒண்ணா? மந்திர தாது. மந்திரங்கள் இருக்கும் இடங்களில் நீண்ட காலங்கள் இருக்கும் கனிமங்கள். இது மிகவும் விலை மதிப்பில்லாத பொருளாகும். அரிதான ஒன்று. அப்படியா? அப்ப ஓகே. அட, இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி, இங்க இருக்கிற எல்லா தாதுகளையும் நான் முழுங்கிடுறேன். இங்க நிறைய இருக்க மாதிரி இருக்கே. இங்க இருக்க ஒன்னையும் விட போறதில்ல. அடடா, நான் இப்போ தண்ணியில விழுந்துட்டேனா? இது என்ன லேக்கா? அப்போ ஸ்லைமால மிதக்க முடியாதா? அப்படின்னா நான் இப்போ சாக போறேனா? ஆனா எனக்கு மூச்சு திணறலையே. அதெல்லாம் சரி, எனக்கு மூச்சுன்னு இருக்கா? எனக்கு மூச்சு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்றது? ஏதோ தப்பா தெரியுது. புரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணிய முழுங்கணும். ஓகே. இப்பொழுது நீரழுத்த உந்துதல் பெறப்பட்டது. அட, ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கே. எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் எதுலயும் எரிச்சுக்கிட்டேன்னு. ஆனா எனக்கு வலியே தெரியல. பதில்: நீங்கள் வலி மிகு திறனை பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு வலி என்பதே தெரியாது. உங்கள் உடலில் 10% தான் சேதமாகி உள்ளது. சுய மீள் உருவாக்கும் திறன் செயல்படுத்தப்பட்டுள்ளது. எனக்கு வலி தெரியலனாலும் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? எனக்குள்ள சேதப்பட்ட பகுதியை நானே சரி பண்ணிக்கிறேன். என்னோட இந்த உடம்பு வசதியா தான் இருக்கு. இருந்தாலும் நான் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? எனக்கு தெரியும் நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னு. பதில் சொல்லு, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? நீங்க என்கிட்டயா பேசுறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. வாய்க்கு வந்தத சொல்லிட்ட. எனக்கு வாய்னு இருந்தா தானே பேச முடியும். ஏய் தடியா, கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து தடியான்னு சொல்லுவ? உண்மையிலேயே உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஆமா. இங்க எப்பவும் யாரும் வரமாட்டாங்கங்கறதுனால உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்க ஆசைப்பட்டேன். ஆனா நீ சாகிறதுக்கு தான் ஆசைப்படுற. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என் மனசுக்குள்ள இருந்தது உங்களுக்கு எப்படி வெளியே கேட்டுச்சு? எனக்கு பாக்குறதுக்கு கண்ணும் இல்ல, பேச வாயும் இல்ல. என்ன பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னால என்ன பார்க்க முடியலையா? சரி, நான் உன்னை பார்க்க வைக்கிறேன். ஆஹா. ஆனா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? எந்த மாதிரி நிபந்தனைகள்? அது ரொம்ப சுலபம். உனக்கு பார்க்கிற திறன் வரும்போது என்ன நீ பார்த்து பயப்படக்கூடாது. என்கிட்ட மறுபடியும் நீ வந்து பேசணும். அவ்வளவுதான். என்ன, இதுக்கு உனக்கு சம்மதம் தானே? ஓ, நான் பண்ண வேண்டியது அவ்வளவுதானா?
அவ்வளவுதான். நான் இந்த இடத்துல 300 வருஷங்களா அடைபட்டிருக்கேன். அன்னையில இருந்து நான் இங்க பண்றதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல. சரி, என்ன சொல்ற? சரி, உன்னை இங்க எதுக்காக அடைச்சு வச்சாங்க? சரி, அதெல்லாம் விடு, நீ சொல்றத நான் கேக்குறேன். வெரி குட். இந்த திறமைக்கு பேரு தான் மேஜிக் சென்ஸ். அத பயன்படுத்துறியா? இல்ல, என்னால அது முடியாது. அத வச்சு இந்த மாயாஜால நிலங்களை உன்னால உணர முடியும். அப்போ அத உணர முடியும்னா எனக்கு பாக்குற திறனும் வந்துருமா? அப்படின்னா நான் இத ட்ரை பண்றேன். ஹேய், இங்க என்னமோ நடக்குது. இதுதான் அந்த மாயாஜால நிலத்துக்கான உணர்வா? ஓ, மந்திரத்திறன் பெறப்பட்டுள்ளது. அவ்வளவு சுலபமாவா? இது எனக்கு கூடுதலான திறனா? இருக்கும் திறன்களை விட கூடிய செயல்திறன்கள் பெறப்பட்டுள்ளது. வாவ், கூடிய செயல்திறனா? சூப்பர். மேஜிக் சென்ஸை பயன்படுத்த விரும்புறீங்களா? எஸ். ஓ, என்னால பார்க்க முடியுது. என் கண்ணுக்கு எல்லாமே தெரியுது. ஆஹா, ஓ. அப்படின்னா நான் உண்மையிலேயே ஒரு ஸ்லைம் தான். உண்மைதான். என்னால பார்க்க முடியுது. Thank you so much. அடடா, இது டிராகனா? என்ன நான் அறிமுகப்படுத்திக்க விரும்புறேன். சரி. நான் தான் ஸ்டார்ம் டிராகன் வெல்டோரா. ஸ்டார்ம் டிராகனா? இந்த உலகத்துல இருக்கிற 4 டிராகன்ஸ்ல நானும் ஒண்ணு. என்ன, எனக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டியா? மறக்கல மறக்கல. பாருங்க, நான் பயப்படவே இல்ல. சரி, நான் அப்புறமா வந்து பேசுறேன். ஏய், நில்லு. நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கியே. பொதுவா ஸ்லைம்ஸ்னாலே தரவரிசையில கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால யோசிக்கவே முடியாது. உனக்குள்ள தனி திறமை இருக்கு. தனி திறமைனா என்ன? அது உனக்குள்ள இருக்கிற அசாதாரண திறமைகள். எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி மனுஷனா வாழ்ந்தேன். ஒரு சந்தர்ப்பத்துல என்ன குத்தி கொலை பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தா நான் இப்படி ஆயிட்டேன். ஓ, அப்படியா? இது உன்னோட மறுபிறப்பு. அப்படின்னா நான் ஒரு ஸ்லைமா மறுபிறவி எடுத்திருக்கேனா? நீ இந்த உலகத்துக்கு ஒரு அசாதாரண வழியில வந்திருக்க. அசாதாரணமா? எப்பவாவது தான் வேற உலகத்துல இருந்து இங்க வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ தான் முதல் தடவையா இங்க வந்திருக்க. பொதுவா ஆத்மாக்களால வேற உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு வந்து வாழ முடியாது. அதாவது மறுபிறவி எடுக்காம கூட வேற உலகத்துல இருந்து இங்க வருவாங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா, அவங்கள நாங்க வேற்று கிரகத்தினர்னு சொல்லுவோம். அவங்க இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு கூடுதலான திறன் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, சரி சரி. எனக்கும் அப்படிதான் இந்த திறமைகள் எல்லாம் கிடைச்சுதா? அப்படின்னா இங்க வேற சில மக்கள் கூட இருக்காங்களா? சரி, வேற உலகத்துல இருந்து இங்க யாராவது வந்திருக்காங்களான்னு நான் பாக்குறேன். என்னது? அதுக்குள்ள கிளம்புறியா? இல்ல, நான் இங்கே போல. எனக்கு வேலை இல்லாமலாம் இல்ல. இருந்தாலும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேன். சந்தோஷம். நீ இங்க எவ்வளவு நேரம் இருக்கணுமோ இரு. எனக்கு ஒரு டவுட். நீ இங்க அடைக்கப்பட்டிருக்கன்னு இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னல. நல்ல வேளை நீ அதை கேட்ட. 300 வருஷங்களுக்கு முன்னாடி நான் தெரியாம ஒரு ஊரையே எரிச்சு சாம்பலாக்கிட்டேன். எதுக்காக அப்படி பண்ண? அந்த ஊர்ல இருந்து யாரோ என்ன வெட்ட வந்தாங்க. நான் என்னோட எதிராளிய கொஞ்சம் குறைவா எடை போட்டுட்டேன். நான் என் முழு சக்தியை பயன்படுத்தி ஜெயிக்க போராடினேன். ஆனா கடைசியில நான் தோத்துட்டேன். ஆனா நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கியே. உன்னோட எதிராளி உன்னை விட சக்தி வாய்ந்தவனா? ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அவ இறை சக்தியால பாதுகாக்கப்படுற மனுஷ இனத்தை சேர்ந்தவ. அப்பேற்பட்ட ஒரு சக்தியா? ஏதோ கதையில வர மாதிரி இருக்கு. அவளுடைய முழுமையான துண்டித்தல் திறனால என்ன ஜெயிச்சிட்டா. என்ன சிறைப்பிடிச்சு நிரந்தரமா அடைச்சு வச்சிட்டா. என்னது, உன்னை சிறை பிடிச்சு நிரந்தரமா அடைச்சு வச்சுட்டாளா? ஆமா, அவ தன்னை ஒரு மெஜிஷியன்னு என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டா. என்னது, மெஜிஷியனா? அவங்க எந்த உலகத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒருத்தங்களை ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு 30க்கும் மேற்பட்ட மந்திரவாதிகளோட சக்தி தேவை. ஓ, இங்க மந்திரவாதிகள் இருக்காங்களா? இது உண்மையிலேயே ஒரு கதை மாதிரி தான் இருக்கு. அவங்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதங்களாவும் பயன்படுவாங்க.
ஆயுதங்களாவா? ஆமா, மந்திரம் செய்யறதுக்காக. ஆன்மாக்குள்ள சாபத்தை செலுத்த மந்திரங்களை பயன்படுத்துவாங்க. அதனால எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். என்ன கொடுமை இது! அவங்க அவ்வளவு கொடூரமானவங்களா? கொடுமையா? உங்க உலகம் எந்த மாதிரியானதுன்னு எனக்கு தெரியாது. தகுதியானவங்க மட்டும்தான் இங்க வாழ முடியும். அதுதான் இந்த உலகத்தோட நியதி. அப்படியா? அப்படின்னா அவங்க அப்போ உன்னை அடைச்சு வச்சதுல இருந்தே நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, சரியா சொன்ன. எனக்கு இந்த வாழ்க்கை சலிச்சு போச்சு. எனக்கும் அப்படிதான். 37 வருஷமா எந்த ஒரு துணையும் இல்லாம நான் தனியாவே வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா 300 வருஷம் எல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி, இனிமே நீயும் நானும் ஏன் நண்பர்களா இருக்க கூடாது? என்ன சொன்ன? ஒரு ஸ்லைம் ஸ்ட்ரோம் டிராகன் கிட்ட நட்புறவுக்கு ஆசைப்படுறது சரியில்லை. உனக்கு வெறுப்பாலனா பரவாயில்ல, விட்டுறேன். ஓ, முட்டாள்! எனக்கு என்ன விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஓ, அப்படியா? அப்ப நீ என்ன சொல்ல வர? சரி, நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம்னு இருக்கேன். யோசிக்க போறியா? உனக்கு பிடிக்கலனா இப்பவே சொல்லிடு. நான் திரும்ப வரவே மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் வற்புறுத்தி செய்யக்கூடாது. சரி, நீ எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ என்ன நண்பனா ஏத்துக்கிட்டியா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஆ, எனக்கு இந்த வயசுல ஒரு நண்பன் கிடைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா நான் கத்தி குத்துப்பட்டு இறந்து போய் ஒரு ஸ்லைமா பிறந்திருக்கேன். இப்போ ஸ்டார்ம் டிராகன் வெல்டோராவோட நண்பனா ஆயிருக்கேன். நான் வாழ்ந்த சாதாரண வாழ்க்கையில இருந்து இப்படி ஒரு அசாதாரணமான உலகத்துல காலடி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே புரியல. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைய போகுதுன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இந்த வாழ்க்கை எனக்கு என்ன கத்து கொடுக்க போகுதோன்னு தெரியல. தமுரா என் ஹார்ட் டிரைவ்ல இருந்து டேட்டாவை டெலீட் பண்ணானான்னு தெரியல. அவனுக்கு அதை பத்தி ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. மிகாமி சார், உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். எனக்குன்னு ஒரு பையன் பிறந்தான்னா அவனுக்கு நான் கண்டிப்பா உங்களோட பேரு தான் வைப்பேன்.